ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த வார்த்தை மாமிசமாகி, 14வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே. அப்போ கிறிஸ்மஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் மனிதனாக உருவெடுத்த ஒரு சம்பவம் தான் கிறிஸ்மஸ். இன்னும் நான் ஆழமா சொல்லணும் அப்படின்னா, தெய்வம் எனக்குள்ளே இறங்கி எனக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக ஆசை கொண்ட ஒரு நாள் தான் கிறிஸ்மஸ். அப்ப கிறிஸ்மஸ்னா என்ன? தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக வந்த ஒரு நாள் கிறிஸ்மஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவர் நமக்குள்ளே வரும்படியாக அவர் தீர்மானம் பண்ணினது இருந்து அவர் வரும் வரைக்கும் நிறைய அடையாளங்களை கொடுத்து கொண்டே வர்றார். நிறைய அடையாளங்கள், அநேகமான அடையாளங்களை அவர் என்ன செய்றார்? கொடுத்து கொண்டே வருகிறார். இந்த அடையாளம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அடையாளம்னா என்ன? ஓகே, நான் தமிழ்ல கேட்டா நீங்க இங்கிலீஷ்ல சொல்றது. ஓகே, அறிகுறி. இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு அடையாளம், ஒரு அடையாளத்தை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த அடையாளம் என்ன செய்யும்? இது சம்பவிக்கப்படுதுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அவேர்னஸ், ஒரு எச்சரிப்பை கொடுக்கும். ரெண்டாவது, சொல்லி அடையாளங்கள் என்னைக்கு என்ன செய்யாது? மாறவே மாறாது. அவர் ஒரு அடையாளத்தை சொன்னார்னா சொன்ன அடையாளம். அப்போ அடையாளம் அப்படிங்கிறது என்ன? தேவன் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவது அடையாளம். ஹல்லேலூயா. அப்போ தேவன் தீர்மானம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன, அப்ப தீர்மானம் பண்ணின உடனே ஆதியாகமத்தில் ஒரு வசனத்தை சொல்றாரு, இவர் ஸ்திரீயின் வித்து. ஆதியாகமம் 3:15 சத்தமாக வருவங்க வாசிங்க. ஆதியாகமம் 3:15. போதும். ஸ்திரீயின் வித்து அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்திரீயின் மூலமாக அவர் பிறப்பார் அப்படின்னு சொல்லி நிழலாட்டமாக அங்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தார். அதுக்கப்புறம் அப்படியே வந்தா ஆபிரகாமை அழைத்து உன் சந்ததி என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். அப்ப சொல்லிட்டாரு, இந்த ஆபிரகாமோட சந்ததி அப்படின்ட்டாரு. அப்படியே ஆபிரகாம் இன்னும் ஜூம் பண்ணி, கேமரால ஜூம் பண்ற மாதிரி இன்னும் ஜூம் பண்ணி பார்த்தா அப்படியே யாக்கோபு வந்தாச்சு. யாக்கோபுல யார் இடத்துல அவர் வருவார் அப்படிங்கும் போது அங்கேயும் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். செங்கோல் யூதாவை விட்டு விலகாது, நீங்காது இருக்கும். அப்ப யூதாவில் செங்கோல் என்ன செய்யும்? ஒரு செங்கோல் துளிர்க்கும் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அப்படியே யாக்கோபுடைய இதுன்னு சொல்லி பார்த்தது. அப்ப யாக்கோபுல இருந்து அப்படியே இன்னும் அப்படின்னு சொன்னா தாவீதின் ஊர் அல்லது தாவீதின் குடும்பம் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை, அந்த வார்த்தையை பார்த்தவங்க எனக்கு இந்த ஞாபகம் வந்துச்சு. சிட்டி ஆஃப் டேவிட் அழகா போட்டிருக்காங்க அந்த வசனம் போட்டவங்களுக்கு. ஓகே, சோ அப்படியே தாவீதின் ஊர் அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்பட்டாரு? இன்னும் கொண்டு வந்தாரு. தாவீதின் குடும்பம், தாவீதின் ஊர், இன்னும் அடையாளத்தை கொடுத்துக்கிட்டே வர்றாரு. பாருங்க, ஸ்திரீல ஆரம்பிச்சாரு, ஆபிரகாம்ல வந்தாரு, யாக்கோபுல வந்தாரு, யூதால வந்தாரு, யூதால இருந்து அப்படியே தாவீதுக்கு வந்தாரு, தாவீதுல இருந்து இன்னும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தானியேலுடைய தீர்க்க தரிசனத்துல கடைசி பகுதியில் கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் வரும் ரோம ராஜ்யத்துல அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசனத்தை கொடுத்து ஒரு அடையாளத்தையும் கொடுத்து இந்த ஆண்டில் அவர் வருவார்னு சொல்லி ஆண்டையும் அவர் சொல்லிட்டார். இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி அடையாளங்களா கொடுத்து வந்தாரு. இந்த அடையாளங்கள்லாம் எதற்குனா நான் சொன்னதை செய்வேன். இந்த கிறிஸ்துமஸ் நல்ல நாட்கள்லாம் தேவன் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்ட போறார்.
அல்லேலூயா. ஒரு அடையாளம். தேவனுடைய பிறப்புல அநேக அடையாளங்களானது காணப்பட்டது. அந்த அடையாளங்கள் சொல்லும் சத்தியம் என்ன? அந்த அடையாளம் சொல்லும் சத்தியம் என்ன? இன்றைக்கு எனக்கு ஒரு அடையாளத்தை தேவன் தருவாரா அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நாளில நம்ம தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தை. அப்போ அடையாளம் அடையாளம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் என்ன செஞ்சிருப்பீங்க? ஏசாயாவுடைய புஸ்தகத்துக்கு உங்களோட கண்ணு போயிருக்கும் அப்படியே. ஏன்னா அங்கதான் ஆரம்பிக்கிறாரு. என்ன ஆரம்பிக்கிறாரு? நமக்கு ஒரு ஓகே இருக்கட்டும். 7வது அதிகாரத்துல என்ன வாசனம் சொல்றாரு? ஒரு அடையாளத்தை வாசிங்க. 7வது வசனம், 7வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். ஆண்டவர் தானே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயர். அப்போ ஒரு அடையாளத்தை அவர் என்ன செய்யறாரு? காட்டுறாரு. ஒரு அடையாளத்தை கொடுக்கிறாரு. அடையாளத்தை கொடுத்து அவர் சொல்றாரு, சரி இந்த வசனங்கள் யாருக்கு சொல்லப்பட்ட வசனங்கள்? இயேசு கிறிஸ்துக்கு. இயேசு தீர்க்கதரிசி யாருக்கு சொன்னார் இந்த வசனத்தை? நம்ம டக்குன்னு டைரக்டா 7வது அதிகாரம் 14வது வசனம் வாசித்துட்டோம்னா நம்ம என்ன நினைச்சிடறோம்? ரைட், இயேசு கிறிஸ்து பிறப்புக்குன்னு வாசிச்சிடறோம். சரி, அப்படியே 11வது வசனத்தை ஒரு முறை வாசித்துட்டு 1வது வசனத்துக்கு போலாம். 11வது வசனத்தை வாசிங்க. அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ ஒரு அடையாளத்தை என்ன செய்ய? கேட்டுக்கொள். ஒரு அடையாளத்தை நீ கேளு. அது ஒண்ணு ரொம்ப ஆழத்துல இருந்து கூட இருக்கலாம், இல்லைன்னா உன்னதத்துல இருந்து கூட இருக்கலாம். ரொம்ப டீப்ல இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப ஹைல இருக்கலாம், எங்க வேணாலும். ஆனா ஒரு அடையாளத்தை நீ கேட்டுக்கொள், அதை உனக்கு தருவார் அப்படின்னு ஏசாயா தீர்க்கதரிசி யாருக்கிட்ட சொல்றாரு அப்படின்னா, இப்போ 1வது வசனத்துக்கு வரணும். வாசிங்க. ஏசாயா 7:1. யோதாமின் குமாரன் ஆகாஸ் என்னும் யூதா தேசத்து ராஜாவின் நாட்களிலே ரேத்சின் என்னும் சீரியாவின் ராஜாவும் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்கா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவும் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண வந்தார்கள். அவர்களால் அதை பிடிக்க கூடாமல் போயிற்று. ஓகே, இந்த 7வது அதிகாரம் நீங்க 14 வசனங்களுக்கு முன்பதாக 1லிருந்து 13 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா என்ன சம்பவம் அப்படின்னா, இஸ்ரவேல் தேசம் 2ஆ பிரிஞ்சது. ஒன்னு நார்தன் சைடுங்கிறத இஸ்ரேல் அப்படின்னு சொன்னாங்க, சதர்ன் சைடு உள்ளதை என்னன்னு சொன்னாங்க? யூதான்னு சொன்னாங்க, யூதேயா. ஓகே, இப்போ இந்த 2 பகுதியா இருக்குது. இந்த யூதால யார் ராஜாவா இருக்கிறாங்க அப்படின்னா, ஆகாஸ் ராஜாவா இருக்கிறாரு. இந்த ஆகாஸ் யாரு அப்படின்னா, தாவீதினுடைய குடும்பம். நீங்க கீழே அப்படியே வாசித்தீங்கன்னா தெரியும், தாவீதினுடைய குடும்பம் 2வது வசனத்துல இருக்கும். தாவீதினுடைய குடும்பம் இந்த ஆகாஸ். இந்த ஆகாஸை எதிர்த்து 2 பேர் வந்தாங்க. ஒன்னு பெக்கா. இவர் யார் அப்படின்னா எப்ராயிம் ராஜா. எப்ராயிம் யாரு? எப்ராயிம்னா யாரு? இஸ்ரவேல். இஸ்ரவேலுக்கு இன்னொரு பேர் தான் எப்ராயிம். எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? இஸ்ரவேலை குறிக்கக்கூடிய வார்த்தை. அப்போ இஸ்ரவேலின் ராஜா பெக்காவும் சீரியாவின் ராஜா ரெத்சினும் என்ன செய்றாங்க? 2 பேரும் சேர்ந்து இந்த ஆகாச படையெடுத்து வராங்க, எப்படியாவது மேற்கொள்ளணும் அப்படின்னு. ஆனா அவங்களால பிடிக்க முடியாம போயிருச்சு. ஆனாலும் இந்த வார்த்தைய நேரா ஏசாயா என்ன செய்றாரு? யார்கிட்ட சொல்றாருன்னா ஆகாஸ்க்கு சொல்றாரு. இத மாதிரி எல்லாரும் பிடிக்கிறதுக்கு திட்டமிடுறாங்க, துராலோசனை செய்கிறார்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு வசனம் அழகா சொல்ல, காத்துல மரம் அசைறது போல அவர்களுடைய மனம் என்ன செஞ்சதான்? அசைந்தது. அழகா இருக்கும். 2வது வசனத்தை வாசிங்க. சீரியர் எப்ராயீமை சார்ந்திருக்கிறார்கள் என்று தாவீதின் குடும்பத்துக்கு
அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜாவின் இருதயமும் ஜனத்தின் இருதயமும் காட்டில் உள்ள மரங்கள் காற்றினால் அசைகிறது போல் அசைந்தது. அவர்களோட மனம் என்ன செஞ்சதா? அசைய ஆரம்பிச்சிருச்சு. என்ன நடக்கும் தெரியலையே, எப்படி நடக்கும் தெரியலன்னு அசைய ஆரம்பிச்சது. அப்ப கர்த்தர் ஏசாயாவை கூப்பிட்டு சொல்றாரு, நீ என்ன செய்ய, எதிர்கொண்டு போ. யாருக்கு? ஆகாசுக்கு எதிர்கொண்டு போய் அங்க ஆகாசு கிட்ட நீ என்ன செய்யணும்? ஒரு நல் வார்த்தைகள் சொல்லணும். இருதயம் துவள வேண்டாம், நீ பயப்படாத. ஃபர்ஸ்ட் சொல்றாரு, நீ பயப்படாத, பயப்படாமல் அமர்ந்திரு. ரெண்டாவது சொல்றாரு, இந்த ரெண்டு ராஜாவும் கொல்லிக்கட்டைகள், அவங்க சும்மா இது பண்ணிக்கிட்டே தான் இருக்கும், நீ பயப்பட வேண்டாம். மூணாவது சொல்றாரு, உன்னோட இருதயம் துவள வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிக்கிட்டு அவர்களுடைய ஆலோசனையின்படி சம்பவிப்பதில்லை. அவங்க என்ன ஆலோசனை பண்றாங்களோ அதன்படி நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் சொல்றாரு, இப்போ நீ கர்த்தர் இடத்துல என்ன செய்ய, ஒரு அடையாளத்தை கேள். கர்த்தரிடத்துல ஒரு அடையாளத்தை கேள். அடையாளம் என்ன செய்யணும்? அடையாளத்தை கேள். சொல்றது யாரு? ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு. யார்கிட்ட சொல்றாரு? ஆகாஸ் கிட்ட சொல்றாரு. ஆகாஸ் கிட்ட அடையாளத்தை கேள் சொன்னா, அப்ப ஆகாஸ் சொல்றாரு, நான் அடையாளத்தை என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன். நான் அடையாளத்தை கேட்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, நான் கர்த்தரை பரிச்சை பார்க்கிற மாதிரி அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அடுத்த வசனத்துல கர்த்தரே சொல்றாரு. 10வது வசனத்துல கர்த்தரே சொல்றாரு. கர்த்தர் ஆகாசை நோக்கி, வாசிங்க 10. இன்னும் கர்த்தர் ஆகாசை நோக்கி, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அதை ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதத்தில் இருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னார். 12. ஆகாசோ, நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் என்றான். 13. அப்பொழுது ஏசாயா, தாவீதின் வம்சத்தாரை கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனை விசனப்படுத்த பார்க்கிறீர்களா? இப்போ இது வரைக்கும் யார் யார் பேசிட்டு இருக்கிறா? ஆகாசம் தாவீதும் பேசிட்டு இருக்கிறாங்க. சாரி, ஏசாயாவும் ஆகாசும் பேசிட்டு இருக்கிறாங்க. சாரி. சோ இவங்க ரெண்டு பேரத்தோட டிஸ்கஷன் என்ன, நீ தேவனிடத்துல ஒரு அடையாளத்தை கேளுன்னு சொல்றாரு, அவரு நான் கேட்க மாட்டேன்னு சொல்றாரு. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போதுதான் 13 வரைக்கும் வாசிட்டோம்ல, 14 வசனத்தை இப்ப வாசிப்போம். ஆதலால் ஆண்டவர் தாமே, பாருங்க, இப்போ அடையாளத்தை கேளு, உன்னுடைய இருதயம் அசையுது, நீ பயப்படாம இரு. தேவன் சொன்ன மாதிரியே அவர்களுடைய ஆலோசனையின்படி இது நடக்காது, இது நடக்காதுங்கிறதுக்காக, இதை உறுதி செய்வதற்காக நீ ஒரு அடையாளத்தை கேளுன்னு சொல்லி ஆகாசுக்கு ஏசாயா சொல்லும் பொழுது, இப்போ ஆகாசுக்கு மட்டுமல்ல முழு உலகத்துக்கே ஒரு அடையாளத்தை கொடுக்கிறாரு. என்ன அடையாளம்? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாய். அப்ப அவங்களுடைய டிஸ்கஷன் என்ன செய்யப்படுது? வரக்கூடியவங்க நம்மளை பிடிச்சிருவாங்களா, பிடிக்க மாட்டாங்களா, இப்ப முடியலையே, இதுக்கப்புறம் முடியுமா அப்படின்னு அந்த டிஸ்கஷன்ல இருக்கும் பொழுது தேவன் ஒரு அழகான ஒரு வசனத்தாவியானவர் இங்க கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாருன்னா, இப்போ உன்னுடைய கவலை இன்னைக்கு குறித்து இருக்கு, உன் கவலை இன்னைக்கு குறித்து இருக்கு. அவங்க என்ன செய்வாங்க, நான் சொல்றேன் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நீண்டகால அடையாளத்தை கொடுக்கிறாரு. கொடுத்து சொல்லாம என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, நீ நிலை பெறுவாய், நீ நிலை பெறுவாய். அப்போ ஒரு அடையாளத்தை கொடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நிச்சயம் அந்த அடையாளம் நடக்கும். ரெண்டாவது, சொன்ன வார்த்தை நிறைவேறும். இந்த ரெண்டு காரியங்களை நம்ம மறந்துடக்கூடாது. அடையாளம், சொன்ன காரியம் நிறைவேறும். அப்போ இங்க ஒரு அடையாளத்தை கொடுக்கிறாங்க. முதலாவதான ஒரு அடையாளம் என்ன அடையாளம்? ஒரு கன்னியை கர்ப்பவதியாகி, அப்போ ஒரு கன்னி, உங்களுடைய புராணங்கள், இத்திகாசங்கள் எல்லாவற்றிலும் நீங்க பார்த்திருக்கலாம், ஒரு சூரியனுக்கு பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லி பார்த்திருப்பீங்க, சந்திரனுக்கு பிறந்த குழந்தைன்னு பார்த்திருப்பீங்க, ஒரு மிருகத்துக்கு பிறந்த குழந்தை, பன்னி, ஒரு மிருகத்துக்கு பிறந்த குழந்தை பார்த்திருப்பீங்க. ஆனா எந்த வரலாற்றிலையும்
எந்த இத்திகாசிலையும் எந்த புராணத்திலையும் ஒரு கன்னி கர்ப்பவதி ஆனான்னு சொல்லி நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட நம்ப முடியாத இயற்கைக்கு மேலான ஒரு அடையாளத்தை தான் தேவன் என்ன செய்றாரு, கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இங்க கொடுக்கக்கூடிய அடையாளம் என்ன? கன்னிகை கர்ப்பவதியாகி. அப்போ இங்க யார் கர்ப்பவதி ஆயாச்சு? ஒரு கன்னி, ஒரு கன்னி கர்ப்பவதி ஆயாச்சு. தேவன் சொல்றாரு, ஒரு கன்னி கர்ப்பவதி ஆகி குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல், இயேசு. பின்னாடி பாத்தீங்கன்னா அவருக்கு இயேசு. அப்போ இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா, இயேசு உங்களிடத்துல பிறக்கணும். இயேசு உங்களிடத்துல பிறக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க யாரா இருக்கணும்? கன்னியா இருக்கணும். இதுதான் அடையாளம். தேவன் சொல்றாரு, நான் பிறந்துட்டேன்னு ஊரே கொண்டாடுது, ஆனா நான் உங்களுக்குள்ள பிறக்கணும் அப்படின்னா நீங்க கன்னித்தன்மையோட இருக்கணும்னு சொல்றாரு ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கன்னித்தன்மை அப்படின்னா என்ன அப்படின்னா, எதுலயுமே கரைப்படாதபடி, தீட்டுப்படாதபடி, குற்றம் சாட்டாதபடி இருப்பதுதான் கன்னித்தன்மை. வாசிப்போம். நமக்கு ஒரு சில வசனங்களை நம்ம வாசிப்போம். 2 கொரிந்தியருடைய புத்தகம் 11வது அதிகாரம் 12வது வசனம். 2 கொரிந்தியர் 11:12. மேலும் எங்களை விரோதிக்க சமயம் தேடுகிறவர் இல்ல மேன்மை பாராட்டி புத்தியீனனாயினேன், நீங்களே இதற்கு என்னை பலவந்தப்படுத்தினீர்கள். நான் ஒன்றுமில்லை என்றாலும் மகா பிரதான அப்போஸ்தலருக்கும் நான் எவ்வளவும் குறைந்தவனாய் இராதபடியால் உங்களாலே மெச்சிக்கொள்ளப்பட வேண்டியதாய் இருந்தது. 2 கொரிந்தியர் 11:12. மேலும் என்னை விரோதிக்க சமயம் செய்தவர்களுக்கு சமயம் கிடையாதபடிக்கு தங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற காரியத்தை. ஓகே, 1 கொரிந்தியர் 7:34. 1 கொரிந்தியர் 7:34. அதுபோல மனைவியானவளுக்கும் கன்னிகைக்கும் வித்தியாசம் உண்டு. விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்மாவிலும் பரிசுத்தமாய் இருக்கிறபடி கர்த்தருக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறாள். விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று உலகத்திற்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறாள். இங்க கன்னித்தன்மை குறித்து இந்த வசனம் எப்படி சொல்லப்படுறது? ஓகே, 2 கொரிந்தியர் இந்த வசனங்கள் தவறாக இருக்குது. ஓகே, இந்த 1 கொரிந்தியர் 7:34 வாசிக்கும் பொழுது கன்னி சரீரத்திலும் ஆத்மாவிலும் எப்படி இருக்க வேண்டுமா? பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அதுதான் கன்னி. கன்னி அப்படின்னா ஒன்று கற்புள்ளவர்களாக இருக்கணும், இன்னொன்னு சரீரத்திலும் ஆத்மாவிலும் பரிசுத்தமாய் இருக்கணும். இப்படி இருக்கிறவங்க தான் யாரு? கன்னி. கன்னி. இப்ப தேவன் சொல்றாரு, நான் உங்க இடத்துல பறக்கணும் அப்படின்னா முதலாவது அடையாளம் என்ன இருக்கணும்? உங்ககிட்ட கன்னித்தன்மை இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க உங்களுடைய ஆத்மாவிலும் உங்களுடைய சரீரத்திலும் தேவனுக்கென்று பரிசுத்தமாய் இருக்கணும், கற்புள்ளவர்களாக இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க தான் கன்னி. அப்போ கிறிஸ்து ஒருவருக்குள்ளாக பிறக்க வேண்டுமானால் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? கன்னியாக இருக்கணும். கன்னியாக இல்ல அப்படின்னா கிறிஸ்து என்ன செய்ய மாட்டாரு? பிறக்க மாட்டார். அவர் கொடுத்த முதலாவது அடையாளம், கிறிஸ்து உங்களில் பிறக்க வேண்டுமானால் நீங்கள் கன்னியாக இருக்க வேண்டும். கன்னியாக இருக்க வேண்டும் என்றால் சுத்தமாக, தூய்மையாக, நம்ம கலப்படமில்லாத சத்தியத்தை தேவன் மாத்திரமே என்னுடைய ஜீவன் என்று அறிந்து கொள்ளக்கூடியவர்கள் தான் இந்த கற்புள்ளவர்கள், கன்னிகை. இன்னொரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். ஏசாயா 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 4:1. அந்நாட்களில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை எப்படி எங்களோட இஷ்டத்துக்கு நாங்க செய்வோம், எங்களோட இஷ்டத்துக்கு நாங்க உடுப்போம், எங்களோட இஷ்டத்துக்கு சாப்பிடுவோம், செய்யறதெல்லாம் எங்களோட இஷ்டத்துக்கு செய்வோம், ஆனா நாங்க கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற அந்த பேர் எங்களுக்கு விளங்கும்படியாக நீர் எங்களுக்கு வேணும். இது அல்ல கன்னித்தன்மை.
தேவன் எதிர்பார்க்கிறது இது அல்ல, இது அல்ல. அப்போ தேவன் சொல்றாரு விபச்சார சந்ததின்னு சொல்றாரு. ஏன் சொல்றாரு அப்படின்னா, தேவனையும் அவர்கள் தொழுது கொள்வார்கள், உலகத்தையும் அவர்கள் உரிமை பாராட்டுவார்கள். தேவனையும் அவர்கள் நேசிப்பார்கள், உலகத்தையும் அவர்கள் நேசிப்பார்கள். இது அல்ல கன்னித்தன்மை. அப்ப கன்னித்தன்மை மணவாளனாகிய கிறிஸ்து ஒருவருக்கே நம்ம என்ன செய்யப்பட வேண்டும்? பரிசுத்தமாக சரீரத்திலும் ஆத்மாவிலும் அவரையே தொழுது கொண்டு அவருக்காகவே காத்து இருக்கக்கூடியவர்கள் தான் கன்னி. அப்போ தேவன் சொல்றாரு, இன்றைக்கு நான் உங்களோட உள்ளத்துல பிறக்கணும் அப்படின்னா நீங்க எப்படி இருக்கணும்? கன்னித்தன்மையோட இருக்கணும். ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், கன்னித்தன்மை இல்லை அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் மணவாட்டின் அனுபவத்துக்குள்ள வர முடியாது. கன்னியின் அனுபவம் இல்லைன்னு சொன்னா மணவாட்டின் அனுபவத்துக்குள்ளாக வர முடியாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், முதல் அடையாளமே அவர் சொல்லுவது என்ன? நீங்க கன்னிகையாயிருங்கள், நான் உங்களிடத்துல பிறப்பேன், நான் உங்களிடத்துல பிறப்பேன். அப்போ இப்ப பக்கத்துல இருக்கவங்கிட்ட கேட்டு பாருங்க, தேவன் பிரதர், தேவன் பிறந்துட்டாரா? என் உள்ளத்துல கிறிஸ்துமஸ் கொண்டாட வந்தாச்சு, தேவன் என் உள்ளத்துல பிறந்துட்டாரா? பிறந்துட்டாரா? கொடுங்க, சும்மா கையை கொடுத்து கேளுங்க. நீங்க கேட்டாதான் அந்த அறிக்கை, வாயின் அறிக்கை வரும். பிறந்துட்டாரா? பறக்கல அப்படின்னு சொன்னா, பறக்கலன்னு சொன்னா நீங்க இன்னும் கன்னித்தன்மைக்குள்ள வரலன்னு அர்த்தம். ஓகே, உங்களை நீங்களே சீர்படுத்தி கொள்ள வேண்டும். ஓகே, சோ ஏன் இவரை ஒரு அடையாளத்தை கொடுத்து பேசப்படுது அப்படின்னு சொன்னா அநேக காரணங்கள் உண்டு. இவர் அடையாளத்துக்காகவே நியமிக்கப்பட்டவர். வாசித்திருக்கீங்களா வசனங்கள்? அடையாளத்துக்காகவே அவர் நியமிக்கப்பட்டவர். ஒரு வசனம் வாசிப்போம், லூக்கா 2:34. லூக்கா 2:34. அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாய் பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். எதற்கு? அங்கேயும் ஒரு அடையாளமாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதனால இவருடைய பிறப்புல காணக்கூடிய முதலாவது அடையாளம் நம்ம என்ன பார்த்தோம்? கன்னித்தன்மையோட இருந்தால் கிறிஸ்து நமக்குள்ளே பிறப்பார். நம்மளோட வேதாகமத்தில் லூக்காவின் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 11-12. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து, இதிலே 3 நாமங்கள் வருது. எத்தனை பேர் நோட் பண்றீங்க? கர்த்தர், கிறிஸ்து, இரட்சகர். 3 நாமங்களை சொல்லிதான் சொல்லப்படுறாங்க. இந்த 3 நாமங்களை குறித்து தெளிவாக நான் பேச போறதல்ல, இருந்தாலும் ஒரு சின்ன அவுட்லைனோட நான் இதை கொண்டு போக விரும்புறேன். முதலாவதாக கர்த்தர். கர்த்தர் அப்படின்னு சொன்னா யாரு? யெகோவா, யாவே. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் மேல அதிகாரம் உள்ளவர், சிருஷ்டிகர்னு அர்த்தம். அப்ப அவர் இங்க வாழ்ந்த நாட்கள்ல சொல்லப்பட்ட, அடையாளமாக சொல்லப்பட்ட இந்த கர்த்தர் அப்படிங்கிற வார்த்தைய பல முறை அவர் என்ன செய்றாரு? ப்ரூஃப் பண்ணி காட்டிக்கிட்டே வராரு. ப்ரூஃப் பண்ணி 2 சம்பவங்களை எடுத்து நம்ம பார்ப்போம். ஒன்று யோவான் 9:6. யோவான் 9:6 வேகமாக வாசிப்போம். இவைகளை சொல்லி தரையிலே துப்பி சேறுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி என்ன செய்றாருங்க? குருடனுக்கு, இன்னும் நல்லா நீங்க பாத்தீங்கன்னா அந்த குருடனுக்கு பார்வை இல்லைன்னு இல்ல, கண்ணே இல்லைங்கிறதுதான். ஓகே, இப்ப அவர் ஒரு மண்ணை எடுத்து சேற்றை துப்பி சேற்றா மாத்தி பூசுறாரு. என்னத்தை காட்டுறது? ஏற்கனவே ஒரு முறை ஒரு மண்ணுனால என்ன படைச்சாரு? மனுஷனை சிருஷ்டித்தாரு. இப்போ மறுபடியும் அந்த மண்ணை எடுத்து அவனுக்குள்ள வைத்து இல்லாத ஒரு உறுப்பை அப்படியே சிருஷ்டிக்கிறாரு. இது எதை காட்டுது? அவர் கர்த்தர், அவர் கர்த்தர், அவரால சிருஷ்டிக்கவும் முடியும் அப்படிங்கிறத நிரூபிப்பதற்காக அந்த உவமைகள் காணப்படுது, அதிசயங்கள். அடுத்தபடியாக இன்னொரு காரியத்தை குறித்து நம்ம வாசிக்கலாம். இந்த பழைய ஏற்பாட்டு தரவா படிச்சவங்க யார் அப்படின்னு சொன்னா யூதர்கள்.
தேவனோடு கூட இருந்தவர்கள் எல்லாருமே பயங்கரமாக படிச்சவங்க. எதை? பழைய ஏற்பாட்டை. அதனால அவர்களுக்கு பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு காரியத்தை செய்யணும், காட்டணும்னு சொல்லி அவர் செஞ்ச சம்பவங்கள் தான் மத்தேயு 14வது அதிகாரம் 23 26 வசனங்கள் வரைய நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, தேவன் என்ன செய்றாரு? தனிமையா போய் ஜெபம் பண்ணி முடிச்சுக்கிட்டு திருப்பி நடுக்கடல்ல படகு இருக்கும்போது அவர் என்ன செய்றாரு? கடலின் மேல் நடந்து வந்தார். கடல் மேல் நடந்து வந்தார். அப்போ அவங்க எல்லாம் பார்த்து என்ன செஞ்சாங்க? பயந்தார்கள். எதுக்கா பயந்தார்கள்? எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, வாசிங்க யோபு 9:8. யோபு 9:8 பழைய ஏற்பாட்டுல ஏற்கனவே சொல்லிய வசனங்கள் இது. அவர் ஒருவரே வானங்களை விரித்து, அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். இப்போ அவர் நடந்து வர்றத பார்த்த உடனே இப்ப இவங்க எல்லாம் என்ன முடிவு பண்ணிட்டாங்க? இவர் யார்? கர்த்தர். இவர் யார்? கர்த்தர். இவர் யார்? வல்லமையுள்ளவர். இவர் யார்? சிருஷ்டிகர். இவர் யார்? இயற்கைக்கு மேல் அதிகாரம் உள்ளவர் அப்படின்னு முடிவு. அப்ப அவர் என்ன செய்றாரு? தாம் கர்த்தர் அப்படிங்கிறத அடையாளமாக சொல்லப்பட்ட கர்த்தர் அப்படிங்கிற வார்த்தைய நிரூபிக்கிறார். அதுதான் நான் சொன்னது. அடையாளம் என்பது நிரூபிக்கப்படும். அடையாளம் என்பது நிரூபிக்கப்படும். அடுத்ததாக மேசியா. இரண்டாவதாக என்ன வார்த்தை? அந்த வசனங்களை வாசிங்க. லூக்கா 2:11-12. கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். அப்போ கிறிஸ்து அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துனா என்ன அர்த்தம்? கிறிஸ்துனா என்ன அர்த்தம்? என்னது இது? பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்னாச்சு? கிறிஸ்துனா என்ன அர்த்தம்? மேசியா. கிறிஸ்துனா என்ன? மேசியா. கிறிஸ்துனா என்ன? அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா அப்படின்னு அர்த்தம். அப்போ கிறிஸ்துனா மேசியா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு அர்த்தம். ஏசாயா 61:6 வாசிப்போம். அவருக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி இவர் யார்? கிறிஸ்து அப்படின்னு சொல்லி காண்பிக்கப்பட்டது. ஏசாயா 61:6 வேகமாக வாசிப்போம். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை இல்ல, ஏசாயா 61:1 61:1 கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கும். கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணி எதற்காக அபிஷேகம் பண்ணினாரா? சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு. அப்ப இவர் கிறிஸ்துவாகிய மேசியா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படிங்கிற அடையாளத்தை நிரூபிப்பதற்காக, அடையாளத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் மேல் என்ன செய்யப்பட்டதா? அபிஷேகம் இருந்தது. இந்த அபிஷேகத்தினால் அவர் என்ன செய்றாரு? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். ஒரு இடமா சுவிசேஷத்தை பிரசங்கித்தே போறார். அவரோட சுவிசேஷ பிரசங்கத்துல ஆவிக்குரிய காரியங்கள் மட்டுமல்ல, சரீரத்துக்குரிய ஆசீர்வாதமும் இருந்தது. கண்களை அவர் என்ன செய்தார்? குருடர்களை பார்வையிட செய்தார், முடவர்களை நடக்க செய்தார், ஊமையரை பேச செய்தார். அப்படின்னா அவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல, சரீரத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் கொடுக்க வல்லவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேசியா. அவர்தான் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக அந்த வசனம் லூக்கா 2வது அதிகாரம் 11-12 வசனங்களை யாராவது அந்த வசனம் அப்படியே வச்சிருங்க. அடுத்தது என்ன வார்த்தை பேசப்படுது? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். யார் இவர்? இப்பொழுது இரட்சகர். இரட்சகர் அப்படின்னாவே இரட்சிக்க வல்லமை உள்ளவர். மத்தேயு 1:21 வாசிப்போம். மத்தேயு 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இந்த பூமியில எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களா இருந்த போது பாவம் செய்யாத ஒரு பலி தேவைப்பட்டது.
பாவம் செய்யாத ஒரு பலி. அதனால தேவன் என்ன செய்தாரு? மனிதனாக வந்து எந்த ஒரு மனிதனுடைய செயல்பாடும் இல்லாமல் கன்னியின் வயிற்றில் பிறந்து அவர் பலியானது எதற்கு? நம்மளுடைய பாவங்களை போக்குவதற்கு. அதனால்தான் சின்ன பிள்ளைங்க வர்ஷிப்ல எல்லாம் நம்ம பாடணும், பாவங்கள் போக்கவே சாபங்கள் தீர்க்கவே இயேசு பிறந்தார். அப்ப அவர் எதற்காக பிறந்தார்னா நம்மளுடைய பாவங்களை போக்க. அதனால்தான் அவர் வாழ்ந்த நாட்கள்ல அவர் தரையில எழுத ஆரம்பித்தார், உங்களை யாரு பாவம் அவங்க செய்யுங்க. ஏன்னா பாவிகளை அவர் என்ன செய்யற? வெறுக்கல. பாவிகளை நேசித்தாரு, பாவத்தை வெறுத்தார். பாவத்தை தான் வெறுத்தாரே தவிர பாவிகளை வெறுக்கவில்லை. அவர் பாவத்தை அழிக்க வேண்டும் என்று வெளிப்பட்ட தேவன். அப்போஸ்தலர் 4 வாசிக்கிற நம்ம, அவராலே வேறொரு ஒரு வழியும் இல்ல ரட்சிப்பும் இல்லைன்னு சொல்லி வாசிக்கிறோம். வாசிங்க அப்போஸ்தலர் 4:12. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழெங்கும் அவருடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் இல்ல. இத ப்ரூவ் பண்றதுக்கு தான் அவர் ஒரு தடவையும் என்ன செய்றாரு? பாவிகள் மேல அன்பா பைய பாவிகளுக்கு என்ன தேவை அதை செய்து அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர் தம்மோடு சேர்த்துக் கொள்ளக்கூடிய நல்ல தேவன் அவர். ஹல்லேலூயா. அதனால தான் அவர் என்ன செய்யறான்? ரட்சகர்னு சொல்றான். இப்ப தேவதூதன் சொல்றாரு, வாசிங்க 12 லூக்கா இல்ல லூக்கா 11ல இருந்தே வாசிங்க. இன்று நிறுத்தி வாசிங்க. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர். இந்த 3 அடையாள வார்த்தைகளை சொன்னார். எதற்கு என்றால் உங்களுடைய பாவத்தை போக்குவதற்காகவும் உங்களை சுவிசேஷத்திற்காக உங்களை நிலைநிறுத்துவதற்காகவும். அவர் எப்படி பெரிய ஒரு இயற்கை மேல் ஒரு அதிகாரம் இருக்கோ அதே போல அவர் சொல்றாரு, என்னிலும் பெரிய காரியங்களை செய்வீர்கள். எப்போ? அவர் நமக்குள் பிறந்தார். அததான் சொல்றாரு அடையாளமாக. 2வது அடையாளமாக சொல்றாரு, இந்த 3ம் தனித்தனி அல்ல, இந்த 3 உங்களுக்குள்ள இருக்குமானால் நீங்க பெரிய காரியங்களை செய்வீர்கள். அல்லேலூயா. சொல்லிக்கிட்டு அடுத்ததா சொல்றாரு, உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். தாவீதின் ஊர் அப்படின்னா எந்த ஊரு? தாவீதின் ஊர் எந்த ஊரு? வேகமா சொல்லுவோம் நம்ம. பெத்லகேம் தான் தாவீதினுடைய ஊர். அப்படியே அதே 2வது அதிகாரம் 5வது வசனத்துல வாசிங்க. யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊர். அப்ப தாவீதின் ஊர் அப்படின்னா என்னது? பெத்லகேம். பெத் அப்படின்னா ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், பெத் அப்படின்னா வீடுன்னு அர்த்தம். பெத். அதனால்தான் அல்பெத் ஸ்டேடியம் இருக்குது. அல்பெத்தோட ஸ்டேடியம்னா வீடுன்னு அர்த்தம். பெத்னா வீடு. அதனால்தான் அதை டென்ட் போட்டு வீடு மாதிரி வச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே இதை சொல்லி இருப்போம். அப்போ பெத்லகேம் அப்படின்னா அப்பத்தின் வீடு. ஏன்னா அங்க கோதுமை நல்லா விளையக்கூடிய ஒரு பகுதி அது. ஓகே, இந்த தாவீதின் ஊர் அப்படின்னு சொல்லிட்டாரு, பெத்லகேம் சொல்லிட்டாரு. இத புதிய ஏற்பாட்டுல நிறைவேற வசனத்தை தான் நம்ம வாசித்தோமே தவிர இத முன்கூட்டியே ஒரு அடையாளமாக சொல்லிட்டாரு. மீக 5:2 வாசிங்க. எப்ராத்தா அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்ராத்தா அப்படின்னா என்ன அர்த்தம்? பெத்லகேமோட இன்னொரு வார்த்தை அது. பழைய ஏற்பாட்டுல யோசேப்பினுடைய காலகட்டங்கள்ல எப்ராத்தா அப்படிங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஓகே, எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும். போதும். இந்த பெத்லகேமை குறித்து 2 வார்த்தை என்னன்னா, யூதேயால பெரிய பெரிய பட்டணங்களுடைய எல்லா பட்டணங்களும் நீங்க எழுதினாலும் 1000 பட்டணங்களை நீங்க எழுதினாலும் அதுல நீங்க பார்க்கவே மாட்டீங்க எத? பெத்லகேம. அது அளவுக்கு பெத்லகேம் ஒரு சின்ன 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 ஒரு இடம். அது அத நீங்க பட்டணம் கூட சொல்ல முடியாது, கிராமம் கூட சொல்ல முடியாது. கிராமத்திலயும் உக்கிராமம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரியான ஒரு சின்ன ஒரு இடம் தான். அதான் வாசிங்க அந்த வசனத்தை மறுபடியும். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும். எப்படி இருந்தும்? ஆயிரங்களுக்குள்ள எப்படி பெரிதா இருந்துமா? சிறிதாய் இருந்தும். அப்ப இந்த சிறிய ஒரு இடத்துல தான் என்ன செய்றாரு?
இயேசு ரட்சகர் கர்த்தர் பிறக்கிறார் அப்படின்னா. ஆனா அவர் பிறந்துட்டார் அப்படின்னதுக்கு அப்புறம் ஒரு வசனத்தை வாசிங்களா, மத்தேயு 2:6 வாசிங்க. மத்தேயு 2:6. யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, இப்போ சொல்றாரு நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய ஓகே இஸ்ரவேல் பிரபு. ஓகே, அங்க என்ன சொல்லிட்டாரு, 1000 பட்டணங்கள் எடுத்தாலும்பா நீ ரொம்ப சின்னது அப்படின்னு சொன்னவரு, இங்க சொல்றாரு நீ சிறிதல்ல, நீ சிறிதல்ல. என்ன சொல்ல வர்றாரு, பட்டணங்கள் 1000 பட்டணங்கள்ல நீ சிறுசா இருந்தாலும் நீ சிறியவன் அல்ல. ஏன்னா இந்த உலகத்தை ஆள போகிற ராஜா உன்னிடத்துல இருந்து தோன்றனால பிரபுக்களில், அதான் அந்த வசனம் சொல்லியிருக்கோம், பிரபுக்களில் நீ சிறியவன் அல்ல. பட்டணத்துலதான் நீ சிறியவன். ஆனா இருக்கிற எல்லா ராஜாவும் நீ எந்த யூதேயா தேசம் நினைக்கிறியா, யூதேயா ராஜாவை எடுத்துக்கோ. இல்ல இந்த யூதேயாவுக்கு பக்கத்துல இருக்க இஸ்ரவேலை எடுத்துக்கோ, சீரியாவை எடுத்துக்கோ. எந்த ராஜாவோட கம்பேர் பண்ணாலும் நீ சிறியவன் அல்ல, நீ சிறியவன் அல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளக்கூடிய பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். ஹல்லேலூயா. அப்பா யூதேயா ஒரு சின்ன இடம் தான், யாருக்குமே தெரியாத இடம் தான், யாருக்குமே தெரியாத இடம் தான் இந்த எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேம், யாருக்குமே தெரியாது. ஆனா இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே அந்த இடம் இப்ப எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. யாருக்காவது தெரியாம இருக்குமா? இப்ப யாருக்கா தெரியாம இருக்குமா? இயேசு பிறந்தார்னாவே உடனே பெத்லகேம். அப்போ இயேசு உங்களிடத்துல பிறந்துட்டாருன்னா நீங்க உங்க அடையாளம் எப்படி இருக்கும்? சிறிதல்ல, சிறிதல்ல. உங்களோட அடையாளம் பெருசாக இருக்கும், சிறுசா இருக்காது. இயேசு பறக்கிற வரைக்கும் வேணா உங்களோட அடையாளம் சிறுசா இருக்கலாம், உங்களோட பேர் சிறுசா இருக்கலாம், உங்களோட பதவி சிறுசா இருக்கலாம், இல்ல உங்களோட ஆசீர்வாதங்கள் சிறுசா இருக்கலாம். ஆனா இயேசு உங்களிடத்துல பிறந்துட்டாருன்னு சொன்னா உங்களுடைய அடையாளம் இனி சிறிதல்ல, இனி பெரிது. ஹல்லேலூயா. கேளுங்க, இப்போ கை கொடுத்து கேளுங்களேன். இயேசு பிறந்துட்டாரா, நீங்க உங்க அடையாளம் பெருசா மாறிடுச்சான்னு கேளுங்களேன். இந்த 2026 வருஷத்துல ஒரு பெரிய ஒரு அடையாளமாக, ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். வாயினால் அறிக்கையிடுங்க. ஓகே, இன்னும் ஒரு காரியத்தை பெத்லகேம்ல இருந்து சொல்லிக்கொண்டு நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம். இந்த பெத்லகேம்ல வாசிங்களா, ஆதியாகமம் 35:16-18 வேகமா வாசிங்க, நல்லா கவனமா கேளுங்க. ஆதியாகமம் 35வது அதிகாரம் 16-18. பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணப்பட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். நிறுத்துங்க. இப்போ பெத்தேல இருந்து எங்க வராங்க? எப்ராத்தாவுக்கு நம்ம பெத்லகேம்னு வச்சிருவோமே புது பேர்லயே. இப்போ பெத்தேல இருந்து எப்ராத்தா பெத்லகேம்க்கு வராங்க. ஓகே, வாசிங்க. ராகேல் யார குறித்து நம்ம இங்க பேச பார்க்கிறோம்? ராகேல் யாக்கோபுடைய மனைவி. வாசிங்க அடுத்தது. பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையா இருக்கையில் மருத்துவச்சி அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றார். ஓகே, இப்போ அந்த டெலிவரி சீன் எங்க நடக்குது? பெத்லகேம். பழைய பேர் எப்ராத்தா, புதிய பேர் பெத்லகேம். இப்ப பெத்லகேம்ல வச்சுதான் இந்த டெலிவரி நடக்குது. வாசிங்க அடுத்த வசனம். மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனனி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். ஓகே ஓகே. இப்போ இந்த இடத்துல ஒரு பெத்லகேம்ல இயேசு எப்படி பெத்லகேம்ல பிறந்தாரோ அதே போல இங்கேயும் பெத்லகேம்ல ஒரு குழந்தை பிறக்குது. யாருக்கு பிறக்குது? யாக்கோபுக்கு ராகேலுக்கும் பிறக்குது. பிறக்கிற குழந்தைக்கு பாருங்க, குழந்தை ஒண்ணுதான். ஆனா அம்மா அந்த குழந்தைய பார்க்கும் பொழுது, ஐயோ என்னோட வேதனை நிமித்தமாக எனக்கு கஷ்டத்தை கொடுத்தான்னு சொல்லி அந்த குழந்தைக்கு என்ன பேர் வச்சாங்களா? பெனோனி. அவங்க எப்படி பார்த்தாங்க? இத வருத்தத்தின் பிள்ளையாக பார்த்தார்கள், வருத்தத்தின் பிள்ளையாக. ஆனா அவன் தகப்பனோ என்னன்னு பேர் வச்சான்? பென்ஜமீன். பென்ஜமீன் அப்படின்னா என்ன அர்த்தம்? வலது வருஷத்தின்
பிள்ளை, குமாரன். அப்போ வலது பக்கம் இவன் நம்மளுடைய ரைட் ஹேண்ட், இவன் நம்மளுடைய எதிர்காலம், இவன் நம்மள கரம் பிடித்து நடத்துவான், அவன் வலது கரத்தினால் நம்மளை தாங்குவான் அப்படின்னு சொல்லி அவனை எப்படி பார்த்தார்னா பென்யமீனா பார்த்தார். அம்மா அவங்களோட வருத்தத்தோட பார்த்தாங்க, அப்பா அவரோட எதிர்காலமா பார்த்தாங்க. அம்மா அவங்களோட வாழ்க்கையின் முடிவா பார்த்தாங்க, அப்பா அவங்களோட வாழ்க்கையின் துவக்கமா பார்த்தாங்க. இப்ப இந்த ரெண்டு பேத்துல இது எங்க நடக்குதுன்னா போற வழியில கிட்ட ஓகே கடைசியா அந்த எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேம்ல போய் குடியிருந்து வாழ்ந்தது யாக்கோபா ராகேலா? யாக்கோபு தான். ராகேல் அங்கே இறந்துட்டாங்க, அதோட என்ட்ரன்ஸ்ல இறந்துட்டாங்க. என்ன சொல்ல வரோம் அப்படின்னா பெத்லகேமில் பிறந்த குமாரனை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய வாழ்க்கையின் முடிவா பாக்குறீங்களா இல்ல உங்க வாழ்க்கையின் துவக்கமா பாக்குறீங்களா? எப்படி நீங்க பாக்குறீங்க? ஆனா ஒன்று நீங்க வாழ்க்கையின் துவக்கமா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவர் வாழ்க்கை முழுவதுமாக உங்களை வழி நடத்துவார். அல்லேலூயா. நீங்கள் பெத்லகேமில் அப்பத்தின் வீட்டில் திருப்தியாய் இருக்கும்படியாக அவர் உங்களை நுழைய செய்வார், வழி நடத்துவார். அல்லேலூயா. அப்போ அவர் சொல்ல பெத்லகேம், தாவீதின் ஊராகிய பெத்லகேம் சொல்லக்கூடிய சத்தியம் என்ன? நீங்க அவரை எப்படி பார்க்கிறீங்க? நீங்க அவரை எப்படி பார்க்கிறீங்க? நீங்க அவரை வாழ்க்கையின் துவக்கமா பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய ஆசீர்வாதம் சிறிதல்ல பெரிது. அல்லேலூயா. அப்போ இயேசு உங்களிடத்தில் எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமில் பிறந்த இயேசு இன்று உங்களிடத்தில் பிறப்பாரானால் உங்களுடைய ஆசீர்வாதம் பெரிதாக இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை துவக்கத்துமாய் இருக்கும், உங்க வாழ்க்கை முழுவதுமாக தேவன் வழி நடத்துவார். உங்களை அவர் அப்பத்தின் வீட்டில் வைத்து திருப்தியாய் வழி நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது ஒரு அடையாளத்தை பார்த்தோம், கன்னித்தன்மை இருக்கணும்ட்டு. இரண்டாவது அடையாளம் தேவன் நம்மோடு இருக்கக்கூடிய அடையாளம். மூன்றாவதான அடையாளம் இது தாவீதின் ஊராகிய பெத்லகேமின் அடையாளம். இன்னும் ஒரு அடையாளத்தை நம்ம பார்க்கிறோம். அத வசனத்தை வாசிங்க மறுபடியும். லூக்கா 2வது அதிகாரம் 11-12 மறுபடியும் வாசிங்க. கர்த்தர், கிறிஸ்து, இரட்சகர், தாவீதின் ஊர். 4 காரியங்களை பார்த்திருக்க. அடுத்தது 12வது வசனம். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடைத்திருக்க காண்பீர்கள். முன்னணைனா என்ன? முன்னணையில் வேகமாக நான் சொல்றேன். இந்த முன்னணையில் நம்ம நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி மாட்டு தொழுவமோ ஆட்டு தொழுவமோ இல்ல சத்திரத்தின் முன்னாடியோ அப்படி அல்ல. முன்னணை என்பது சொல்ற மாதிரி ஆடு இருக்கக்கூடிய இடம் தான். ஆனா அது ஆடு இருக்கும், அங்க பக்கத்துல பலியிடக்கூடிய ஒரு இடம் தான் முன்னணை. பலியிடக்கூடிய இடம் தான் முன்னணை. இவங்க நார்மலா யூதர்கள் யாரும் பிரெக்னண்டா இருக்காங்களோ அவங்கள வீட்டுல வச்சுக்கிட்டு மீதி உள்ளவங்க வெளியில வருவாங்க. ஆனா இங்க குடிமதிப்பு எழுதப்படுறதுக்காக எல்லா ஃபேமிலியும் வந்தனால இப்ப ஒரு ஆளுக்காக எல்லாரும் வெளியில போறதுக்கு பதிலா எல்லாரும் உள்ளாடி இருந்து அவங்கள மட்டும் வெளியில அனுப்பிச்சு விட்டு இருந்தாங்க. அவ்வளவுதான். நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பஞ்சத்தில் அடிப்பட்ட ஆள் இல்ல யோசேப்பு. அவரு ராஜ வம்சம், தாவீது ராஜாவினுடைய குடும்ப வம்சத்துல வந்தவர், ராஜ பரம்பரை அவரு. ஆனா சூழ்நிலைகள் அவரை என்ன செய்து முன்னணையில் கிடக்கும்படியாக வைத்தது. ஓகே, இந்த முன்னணையில் வசனம் அழகா சொல்லுது, முன்னணையில் கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். இப்போ இன்னொரு ஒரு அடையாளத்தை கூடுதலாக ஆவியானவர் கொடுக்கிறார். என்ன அடையாளம்? முன்னணை. இந்த முன்னணைக்கு 2 பேர் வந்தாங்க, 2 கூட்டத்தார் வந்தாங்க. ஒன்று சாஸ்திரிகள், ஞானிகள். இவங்க யார் அப்படின்னு சொன்னா இவர்களை குறித்து நான் அதிகமா சொல்லல, பட் இவர்கள் யார் அப்படின்னா நன்றாக படித்தவர்கள்,
நன்றாக படித்தவர்கள், கற்று தேறினவர்கள், ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க. அதுல கிறிஸ்துங்கிற ஒருவர் பிறந்திருக்கிறான்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. அது நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சவங்க அந்த நட்சத்திரத்தையே ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தாங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுது? யூதாவின் ராஜா அப்படின்னு சொன்னனால அரண்மனையை பார்த்த உடனே நட்சத்திரத்தை விட்டுட்டு அரண்மனைக்குள்ள போயிட்டாங்க. அரண்மனைக்குள்ள போயிட்டாங்க. ஆனா மேய்ப்பர்கள், அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது, அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட உடனே அவங்க என்ன செஞ்சாங்க? எங்கேயும் குழம்பல, நேரா வந்துட்டாங்க. நேரா முன்னணிக்கு வந்துட்டாங்க. அவர் பிறந்திருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. காரணம் என்ன? பல நேரங்கள்ல நம்ம என்ன செஞ்சிடறோம்? அரண்மனையை பார்த்த உடனே ராஜான்னா அரண்மனையில தான் இருப்பார் அப்படின்னு நம்மளா சுய புத்தி என்ன செஞ்சிருது? தலையிட்டுருது. சுய புத்தியை சார்ந்துடுறோம் நம்ம. ஆனா சுய புத்தியில சார்ந்தனால இவங்களுடைய பாதை மாறினது. 1. 2, இவங்க போய் ஏதாவது இடத்துல பேசி அந்த பகுதிகளில் ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணிட்டாங்க. என்ன? 2 வயசுல குழந்தைகள் எல்லாத்தையும் அழிங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம தேவனை, பிறந்திருக்கிற தேவனை பார்க்கணும்னு நினைச்சு வாஞ்சிக்கிறது தப்பு இல்ல. நம்மளுடைய பாதை சரியா இருக்குதா? நம்ம பிறருக்கு கலக்கத்தை உண்டு பண்ணுகிறோமான்னு பார்த்து நம்ம என்ன செய்யணும்? இப்போ கலக்கத்தை உண்டு பண்ணணும்னா இம்மிடியட்டா அந்த சாஸ்திரிகள் எப்படி வெளியில வந்தாங்களோ அதே போல வெளியில வந்து மறுபடியும் அவருடைய நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தை குறித்து ஆல்ரெடி நம்ம பேசி இருக்கிறோம். அவருடைய நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தோட பேரு அவருடைய நட்சத்திரம். இது யாருடைய நட்சத்திரம் இல்ல, அவருடைய நட்சத்திரத்தையே அவங்க என்ன செஞ்சாங்க? ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. அப்படிதான் இந்த முன்னணிக்கு வந்தாங்க. முன்னணை என்பது ஆலயம். நிறைய நேரத்துல நம்ம நினைச்சிடறோம் கிறிஸ்து பிறந்திருக்கிறாருன்னு சொன்னா அது கொண்டாட்டம் அப்படின்னு நினைச்சிடறான். அது கொண்டாட்டம் அல்ல. அது அரண்மனை நினைச்சிடறான். அது அரண்மனை அல்ல. எங்க கிறிஸ்து பிறப்பாருன்னா அரண்மனையில அல்ல, அவர் முன்னணியில பிறப்பார். ஹல்லேலூயா. முன்னணை என்பது தாழ்மையின் சின்னம். முன்னணை என்பது அநேக நபர்கள் தன்னிடத்துல வர்றதுக்கு ஈஸியான ஒரு ஆக்சஸ். முன்னணை என்பது பலியிடும் கூடிய இடம். அப்போ தேவன் இன்னைக்கு உங்களோட இடத்துல பறக்கணும், உங்களோட உள்ளத்துல அவர் பறக்கணும்னு சொன்னா, அந்த இடம் எப்படி இருக்கணும்? தாழ்மையா இருக்கணும். அந்த இடம் பலியிடக்கூடிய இடமாக இருக்கணும். இயேசு பிறந்துட்டாரா? உங்களுடைய உள்ளம் அப்படிதான் இருக்கா? அரண்மனை மாதிரி கோலாகலமா இருக்கா? இல்ல தாழ்மையின் ரூபமா இருக்கா? எப்படி இருக்கு? ஆனா அரண்மனையில் அவர் பறக்க மாட்டாருங்க. அவர் பறக்கணும்னா முன்னணையாக இருக்கணும். இன்னைக்கு ஆலயம், சபை அப்படின்னு சொல்லி அநேக இதுல போகலாம். ஆனா கிறிஸ்து இருக்கிறாரா? அதுதான் நான் ஆலயம் சொல்றது. கட்டிடமான ஆலயத்தை குறித்து மட்டும் பேசல, இந்த ஆலயத்தை குறித்தும் பேசுறேன். நீங்களே ஆலயமா இருக்கிறீர்கள். இந்த ஆலயம் அரண்மனை போல இருக்குதா, அல்லது இந்த ஆலயம் முன்னணியாக இருக்கிறதா? இது தாழ்மையாக இருக்கிறதா? தேவனுக்காக உகந்த பலியிடக்கூடிய ஒரு இடமாக அது இருக்குதா? அனைவரும் உங்களிடத்துல வரக்கூடிய அளவுக்கு இது ஈஸி ஆக்சஸ் ஆகி இருக்குதா? அப்படி இல்லைன்னா கிறிஸ்து பிறக்க மாட்டாருங்க. அதனாலதான் அவரு சொன்னாரு, என்ன சொன்னாரு? 10 கட்டளையில 10 கட்டளை கொடுத்து அதை அப்படியே 2ஆ மாத்திட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? நீனு அவரை அன்பு செய், திருப்பி நீ அவரை உன்னோடு இருக்கக்கூடியவர்களை அன்பு செய்ன்னு 2ஆ மாத்தினாரு. இந்த 2 1ஆ மாத்தணும்னா எப்படி? அன்புன்னு ஒரே வார்த்தை தான். ஏன்? ஈஸியா எல்லாரும் உங்க இடத்துல வரணும். அப்படின்னா உங்களால சுவிசேஷத்தை சொல்ல முடியும். ஹல்லேலூயா. அப்ப இயேசு உங்களிடத்துல பறக்கணும்னா உங்களுடைய உள்ளம் எப்படி இருக்கணும்? முன்னணையாக இருக்கணும். முன்னணையாக இல்லை அப்படின்னு சொன்னா இயேசு உங்களிடத்துல பறக்க முடியாது. இன்னும் ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுற, வாசிங்க. லூக்கா 2:26. லூக்கா 2:26 வாசித்தீங்கன்னா சிமியோனை குறித்து நீங்க வாசிக்கலாம். சிமியோன், இந்த சிமியோன் இடத்துக்கு வாசிங்க அந்த வசனம் 2:26 வேகமா. கர்த்தருடைய கிறிஸ்துவை
காணும் முன்னே நீ மரணம் அடைய மாட்டாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவ நீ பாப்ப, கிறிஸ்துவ நீ பாப்ப. கிறிஸ்துவ பார்க்காம நீ என்ன செய்ய மாட்ட. அப்ப கிறிஸ்துவ பார்ப்ப அப்படின்னு சொன்னா, கிறிஸ்து இன்னைக்கு உங்களுடைய உள்ளத்துல பிறந்துட்டார் அப்படின்னு சொன்னா, நீங்க மட்டுமல்ல எல்லாரும் பார்க்கிற மாதிரி வெளிப்படும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எல்லாம் நம்ம சர்ச்சில் இப்போ 2 பேர் பிரெக்னண்டா இருக்கனால ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள். நீங்க பிரெக்னண்டா இருக்கும்போது நீங்களும் பார்க்கலாம் வயிறு எப்படி பெருசா வருதுன்ட்டு, மீதி உள்ளவங்களும் பார்க்கலாம். அப்படின்னா ஆஹா வயிறு 4வது மாசமா, 5வது மாசமா, 6வது மாசமா. அப்போ கிறிஸ்து நமக்குள்ள பிறக்கிறார் அப்படின்னு சொன்னா அதோட அறிகுறி வெளியில தெரியும், பிறர் காணும்படியாக இருக்கும். கிறிஸ்து அவர் நமக்குள்ள பிறந்துட்டார்னா அதுக்குள்ள ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் எல்லாரும் பார்க்க முடியும். அல்லேலூயா. அதனாலதான் சொன்னாங்க, இவர் யார்? இவர்கள் கிறிஸ்தவர்கள். ஏன்? கிறிஸ்து அவருக்குள்ளாக இருக்கிறார். கிறிஸ்தவர்கள். இந்த கிறிஸ்துமஸ் நல்ல நாள்ல கிறிஸ்து நமக்குள்ள பிறந்தார்னா அதோட அடையாளம் நமக்கு என்ன செய்யப்படும்? தெரியணும். அடையாளங்கள் தெரியப்படவில்லை அப்படின்னு சொன்னா கிறிஸ்து இன்னும் பிறக்கலன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா கிறிஸ்து நமக்குள்ள பிறந்தா 2 காரியங்கள் மட்டும் நான் சொல்லி நான் முடிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவை பிறந்த உடனே இயேசுவை பார்க்கும்படியாக வந்து அவங்க என்ன செஞ்சாங்க? பணிந்து கொண்டார்கள். என்ன செஞ்சாங்க? பணிந்து கொண்ட. அப்போ கிறிஸ்து நமக்குள்ள பிறந்துட்டாருன்னு சொன்னா நம்ம கிட்ட என்ன வரும்? பணிந்து கொள்ளுதல், தொழுகை நம்ம கிட்ட வரும். எப்ப பார்த்தாலும் பிரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பாத்ரூம்ல போனாலும் பிரைஸ் பண்ணுவாங்க, வேலைக்கு போனாலும் பிரைஸ் பண்ணுவாங்க, வண்டி ஓட்டினாலும் பிரைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள கிறிஸ்து இப்ப பிறந்துட்டாருங்க. கிறிஸ்து பிறந்துட்டார்னா தாங்க அடையாளம். அடுத்தது, கிறிஸ்து பிறந்துட்டார் அப்படின்னு சொன்னா கிறிஸ்து பிறந்ததை பார்க்க வந்தவங்க, கிறிஸ்து பிறப்ப கண்டவங்க திருப்பி என்ன செஞ்சாங்க தெரியுமா? வசனம் சொல்லுது, வேறு வழியாய் சென்றார்கள். அதே பாதையில போகலங்க. கிறிஸ்து இன்னைக்கு உங்களோட உள்ளத்துல பிறந்துட்டாருன்னு சொன்னா, நீங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ, முன்னாடி எந்த பாதையில இருந்தீங்களோ அதே பாதையில நீங்க இருக்க மாட்டீங்க. நீங்க வேறு பாதையாய், வேறு வழியாய், வேறு சிருஷ்டியாய், புது சிருஷ்டியாய் நீங்க உருவாக்கப்படுவீங்க. தேவன் உங்களை அப்படிதான் வழி நடத்துவார். கிறிஸ்து உங்கள் இடத்துல பிறந்துட்டார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, கிறிஸ்து உங்களில் பிறந்துட்டார் அப்படின்னு சொன்னா ஆசீர்வாதம், உலக ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மட்டுமல்ல, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களும் வரும். கிறிஸ்து பிறந்ததை பார்க்க வந்தவங்க வெறுங்கையா வரல, வெறுங்கையா வரல. அந்த 3 பேர் பொக்கிஷங்களை கொண்டு வந்தார்கள். என்ன கொண்டு வந்தாங்க? பொக்கிஷங்களை. கிறிஸ்து உங்களிடத்தில் பிறந்தார் என்றால் பொக்கிஷமும் ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா. பிறகு ஞானிகளும் தேவதூதர்களும் மேய்ப்பர்களும் தேடி வருவார்கள். ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்து நமக்குள்ள பிறக்கணுங்க. எல்லாத்துக்கும் மேல முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா? வாசிங்க ஏசாயா 7வது அதிகாரம், ஏசாயா 7வது அதிகாரம் 14வது வசனம் வாசித்து நம்ம முடிப்போம். அடையாளத்தை கொடுப்பார். கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாய். கடைசி என்ன சொல்றாரு? அந்த அடையாளத்தை நிறைவு செய்யறாரு. இம்மானுவேல் என்ன அர்த்தம்? இம்மானுவேல். இம்மானுவேல் என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு, தேவன் நம்மோடு. இன்னைக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடுறீங்கன்னா இம்மானுவேல் அப்படின்னு சொல்லி வாழ்த்துங்க. ஏன்னா தேவன் எனக்குள்ள பிறந்துட்டார், தேவன் எனக்குள்ள பிறந்துட்டார். இப்ப தேவன் என்னோடு இருக்கிறார் அப்படின்னா இம்மானுவேல், இம்மானுவேல். நம்ம போன வாரம் படிச்சோம், தேவன் என்னோட முன் செல்லக்கூடியது வேண்டாம், என் கூடவே இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம். ஹல்லேலூயா. மோசே சொல்றாரு, நீங்க உங்களோட சமூகம் எனக்கு முன்ன செல்ல கூட வேண்டாம், உங்க சமூகம் என் கூட வருமானால் இந்த இடத்துல இருந்து நான் கூட்டிட்டு போங்க. இல்லைனா வேண்டாம். இன்னைக்கு கிறிஸ்துமஸ்க்கு ஆராதனைக்குள்ளாக வந்திருக்கிற உங்களுக்கு ஆவியானவர் சொல்லக்கூடிய காரியங்கள் என்னன்னா, தேவன் உங்களோடு கூட இருப்பார், இம்மானுவேலாக. ஹல்லேலூயா. இம்மானுவேலாக இருப்பார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார் மத்தேயு 28வது அதிகாரத்துல கடைசி வசனங்களை வாசித்தீங்கன்னா,
பூமியினுடைய கடைசி காரியங்களை குறித்து பேச. வாசிங்க மத்தேயு 28. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் ம். அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட நான் இருப்பேன் நான் ஆமென். நான் சொல்லுங்க, நான் உங்களோடு கூட இருப்பேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? இம்மானுவேல். என்ன அர்த்தம்? இம்மானுவேல். தேவன் உங்களிடத்துல பிறந்தாருன்னு சொன்னா பிறந்த தேவன் உங்களோட இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி ஒரு முறை இப்ப கை கொடுத்து பேசுவோமா? தேவன் பிறந்தாரா? இம்மானுவேலா இன்னும் உங்களோட இருக்கிறாரா? தேவன் பிறந்தாரா? இன்னும் இம்மானுவேலா உங்களோட இருக்கிறாரா? மறுபடியும் கொடுங்க. தேவன் பிறந்தாரா? முதல் கேள்வி. இம்மானுவேலா இன்னும் உங்களோட இருக்கிறாரா? ஹல்லேலூயா. இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருப்பார். ஹல்லேலூயா. அடையாளத்தை கொடுத்தவர், அதனால தான் நம்ம சொன்ன அடையாளத்தை கொடுத்தவர் கண்டிப்பாக என்ன செய்வாரு? நிறைவேற்றியே தீர்வார். அடையாளம் பார்த்தோமா? அடையாளம் பார்த்தோமா? தேவன் பிறந்தார்னா என்னென்ன அடையாளங்கள்னு பார்த்தோமா? இந்த அடையாளங்களினால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று பிறந்த கிறிஸ்து உங்களுக்குள்ளாக என்றுமே சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருப்பார். இம்மானுவேல். ஹல்லேலூயா. The day of Emmanuel. ஹல்லேலூயா. ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.